மற்றும் மதுரை கிளை சமீபத்தில் 2 தீர்ப்புகளை அளித்திருக்கிறார்கள். நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு தான் 2 தீர்ப்பையும் வழங்கியிருக்கிறது. அந்த 2 தீர்ப்பிலும் ஒரு தீர்ப்பில் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே இஸ்லாம் குறித்து தேவையற்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோவையில் தேவாலயம் கட்டுவது தொடர்பான ஒரு வழக்கில் தேவையற்ற ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்பிடும் வகையிலே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தொடர்ச்சியாக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அரசியல் சட்ட விரோதமாக தான் ஏற்ற உறுதிமொழிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார் என்ற அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படுகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசாணை எண் 31 ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும், அதே போல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் இயக்கங்கள், கட்சிகள், அமைப்புகள் ஜனநாயக சக்தியில் சேர்ந்து என்னென்ன நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பது குறித்தும், FCRA சட்ட திருத்தம் குறித்தும் நாங்கள் இங்கே பேச இருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹர்லா அவர்களும், வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களும் இருந்து பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நேரத்தில் நடப்பதற்கான உடனடியான காரணம், நீதி அரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு, ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் பாலாஜி என்ற 2 நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 25 ஜூன் 2026 அளித்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பை பற்றி, அந்த தீர்ப்பு சட்டத்துக்கும் விரோதமானது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல முந்தைய தீர்ப்புகளுக்கும் விரோதமானது என்பதை என்று சுட்டிக்காட்டுவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இதில் இஸ்லாமியர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பின்தங்கிய வகுப்பினர் என்பது பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய உரிமை, அதை காலாகாலமாக இருந்து வரக்கூடிய உரிமை. நாம் அது பல மாநிலங்களில் அது இல்லாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் பின்தங்கிய வகுப்பினர், அதில் எந்த சர்ச்சையும் இல்லை. இப்போது அதில் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் கூட அதில் ஒன்றும் கையை வைக்க முடியாது. ஆனால் என்னென்னா, அதில் வந்தக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னா, 1993ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இதற்கு முன்னால் கம்யூனல் ஜிஓ என்று இருந்ததை, அதாவது கம்யூனல் ஜிஓவே போதும், அரசாணையே போதும், அதாவது ரிசர்வேஷன் சம்பந்தமான பிரிவுகள், ரிசர்வேஷன் சம்பந்தமாக உரிமைகளை தருவதற்கு அரசாணையே போதும், கம்யூனல் ஜிஓ இருந்தது. அது அந்த இடத்துல அவங்க 1993 இங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பேக்வர்ட் கிளாஸ், SC ST, இதை பற்றிய சட்டங்களை அவர்கள் கொண்டு வராங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய நடவடிக்கை. திராவிட இயக்க கழக தலைவர் ஆசிரியர் கூட அதை பாராட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை என்றெல்லாம் சொன்னார். ஏன்னா, சட்டமாக்கினால்தான், கம்யூனல் ஜிஓவாக இருந்தால் அதை அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க முடியாது. எனவே ஒரு சட்டம் போட்டு சேர்க்குறாங்க. அந்த சட்டத்திலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இப்போ வருதுன்னா, புதியதாக மதம் மாறும் இஸ்லாமியர், அது கூட யாரு, மேல் சாதியில் இருந்து மாறினால் அவர்களுக்கு கிடையாது. அதில் யாருக்குமே இதில் எந்த சர்ச்சையும் கிடையாது. இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய யாருக்குமே அந்த சர்ச்சையும் கிடையாது. மேல் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய செக்ட் பிரிவுகளுக்கு எதுக்கும் மாறினாலும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. இப்போ ஒரு யாரோ பிராமணரோ அல்லது வேளாளர்களோ அல்லது ரெட்டியார்களோ அல்லது நாட்டுக்கோட்டை செட்டியார்களோ நாளைக்கு இஸ்லாமியத்துக்கு மாறியோ அல்லது கிறிஸ்தவத்துக்கு மாறியோ அவர்கள் இடஒதுக்கீட்டை கோர முடியாது. அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீர்ப்பில் இதுக்கு பல இந்த தீர்ப்பில் பல சர்ச்சைகள் இதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, புதியதாக மதம் மாறுபவர்கள், இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறக்கூடியவர்கள்
பின்தங்கிய பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தாலும் அவர்களை புதுசாக மாறுறவங்க ஏற்கனவே இருக்கவங்கள அவங்கள பிசியாக ட்ரீட் பண்ணணுமா கருதப்படணுமா வேண்டாமான்றதில் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் மாறுபட்ட தீர்ப்புகள் இருக்குது. ஒரு 4-5 நீதிபதிகள் அவங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கலாம் என்னை உட்பட தீர்ப்பு சொல்லியிருந்தோம். 2 டிவிஷன் பெஞ்சும் ஏற்கனவே சொல்லியிருந்தது. இப்போ இந்த தகவலுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எல்லாம் சொல்லி இருந்தது. ஆனால் இந்த சர்ச்சை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அதில் ஒரு 2 நீதிபதிகள் இல்லை ஏன்னா அந்த பேக்வர்ட் கிளாஸ் சட்டத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசாணைகள்லையும் சரி, கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து கன்வெர்டட்ன்ற வார்த்தை இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு கன்வெர்டட்ன்ற வார்த்தை இல்லை. கன்வெர்டட் டு இஸ்லாம்னா அவங்க கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்னா அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்க, ஜிஆர் சாமிநாதன் உட்பட இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நீதிபதிகளும் நான் இருக்கிறேன், ஒருவர் இருக்கிறார், ஒரு ஹிந்து இருக்கிறார், அவர் பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, எஸ்சி, அவரு கிடையாது, அவர் ஒரு லப்பையாக மாறுகிறார் அல்லது மரக்காரையாக மாறுகிறார்னா அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவர் ஏற்கனவே பிசி தான், எம்பிசி தான், எஸ்சி தான். ஆனால் அவருடைய சந்ததியினர் பிசி, எம்பிசி, அது என்ன அவங்க பிசியாக வருவாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம கேள்வி, மதம் மாறியோருக்கு பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தால் அவர்களை பிசியாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அது 2 முக்கியமாக சொல்லணும். நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கொண்ட சட்டத்தை சொன்னேன். 2007 கலைஞர் அவர்கள் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார், அவர் செய்கிறார், அவர் உள்ஒதுக்கீடு தரார் இஸ்லாமியர்களுக்கு. பேக்வர்ட் கிளாஸ்லேயே 3.5% பிசி முஸ்லீம் அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு தராரு. அதுக்காக அரசாணை, அதுக்கான சட்டங்கள் போடப்படுது, அரசாணைகள்லாம் வருது. அடுத்து இந்த பிரச்சனை வருது இல்லைங்களா, என்ன புதியதாக மதம் மாறும். கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த பிரச்சனை வரல. கிறிஸ்டியன்ஸுக்கு மதம் மாறினா ஒரு இங்கே பேக்வேர்டோ எம்பிசியோ எஸ்சியோ மதம் மாறினால் அவர்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு பிரிவினர் இருக்காங்க, மீனவர்களை பொறுத்த வரையில் அவர்கள் எம்பிசியே, மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் எம்பிசியாக இருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக மதம் மாறுபவர்களுக்கு அவர்கள் எஸ்சியா ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாலும் கூட அப்படி இல்லை அப்படின்ற இந்த பிரச்சனையெல்லாம் பல தீர்ப்புகள் மாறி மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், பிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு இருந்தாலும் இது ஒரு இருக்கிற தொட்டு பழைய திமுக அரசாணை 31 பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 2024 ஜிஓ 31 வந்து வெளியிட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. மதம் மாறிய இதை யார் பார்வர்ட் கம்யூனிட்டி தவிர்த்து மதம் மாறுபவர்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று கொடுக்குறாங்க. அது 2024. அப்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதுக்கு மாறுபட்ட தீர்ப்புகள்லாம் இருந்து பாருங்க. அந்த தீர்ப்புகளில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஓ போடலன்னா சொல்லியிருந்தாங்க அந்த நீதிபதிகள். இதே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் 2022 அக்பர் அலி என்கின்ற டிஎன்சி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இஸ்லாமுக்கு மதம் மாறும்போது அப்போ 2022 அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. அப்போ 2024 அரசாணை இல்லை, அதனால் நீ மதம் மாறினால் கிடையாது, தமிழ்நாட்டில் அரசாணை இல்லை, அதனால் மதம் மாறினால் கிடையாது, உன்னுடைய பிற்கால சந்ததிக்கு ஒன்றா இருக்குன்னு 2022 சொல்கிறாரு. உடனே 2024 இப்போ அரசாணை வந்துடுது இல்லை. இப்போது இன்னொரு சமீர் அகமதுன்ற வழக்கு இப்போ வருது, அதுதான் 25/6/2026 அந்த அரசாணையை ரத்து பண்ணுறாரு. இந்த 25/6/2026 ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு இந்த அரசாணை 31 சரியானது தான் என்று சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போது இவர் வந்து அந்த MS ரமேஷோட தீர்ப்பை உதாசீனப்படுத்துகிறார். இப்படி அவர் உதாசீனப்படுத்துவது அந்த ஜுடிஷியல் இன்டிசிப்ளின், இது அதற்கு முதல் முறை அல்ல. என்னுடைய சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கு இது முதல் முறை அல்ல. எச்சில் இலையில் உருளலாமா உருளக்கூடாதா என்பது சம்பந்தமான வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு உருளுவது மனித மாண்புக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி இருந்தார்கள். மணிக்குமார் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு. ஆனால் இவர் சிங்கிள் ஜட்ஜாக இருந்தே மணிக்குமார் சொன்னால் என்ன, 2 நீதிபதி சொன்னால் என்னன்ட்டு அப்புறம் உருளான்னாரு. அதுக்கப்புறம் அடுத்து வந்த 2 நீதிபதிகள் அமர்வு அதை ரத்து பண்ணாங்க.
ஆனால் இவர் அதே மாதிரி மாற்றி மாற்றி சொல்வது, குறிப்பாக சிறுபான்மையினர் என்றாலே அதை எதிர்த்த கருத்துகள், அதாவது என்ன விஷம் மாதிரியாக கற்குவதாக நாங்கள் அதனால்தான் எதை தவிர அவரோட இல்லை, மீதி வழக்குகள் எல்லாம் பற்றிய விட இல்லை, அதை அவசர கதியில் எல்லாத்தையும் விட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த வழக்கு விசாரிக்கப்படும். பார்த்தா அந்த நான் சொன்னேன் அந்த அக்பர் அலி வழக்கு 2022 போட்டு 2022 தீர்ப்பாகுது. இப்போது என்ன உங்களுக்கு 3-4 விஷயத்தை சொல்லிடுறோம். இந்த லாவண்யா வழக்கு தெரியும். ஒரு மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ எய்டட் ஸ்கூல், அரசு உதவி பெறும் பள்ளியில் லாவண்யான்ற ஒரு பெண்ணு இறந்து போகிறது. அதை வந்து கொலை என்று எல்லாம் சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த ஊர் வந்து மைக்கேல்பட்டி என்ற ஊர் பேர் எப்படி வரும்லாம் பேசுகிறாரு. மைக்கேல்பட்டின்ற பேர் எப்படி வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு. என்ன ஒன்றாலும் வைக்கலாம்பா. ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர், அவங்க வந்து மாதாபுரம்னு வச்சுருக்காரு, அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காரு, அதனால் மைக்கேல் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சிபிஐ சொல்லிட்டாங்க, இதில் பள்ளிக்கு இந்த இறப்பில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சிபிஐயே சொல்லிவிட்டது. ஆனால் இவர்களை போட்டு உருட்டினார் பாருங்க. அதே தான். அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேரில் எஃப்ஐஆர் கோஷ் பண்ண மாதிரி அவர் அதெல்லாம் தப்பே சொல்ல, எஃப்ஐஆர் கோஷ் பண்ண வேண்டாம், அவர் பேர் கிரிமினல் வழக்கு நடத்திட்டோம். ஆனால் அதில் 2 கருத்தை சொல்கிறாரு. ஒன்று, நம்ம கிரிப்டோ கரன்சி சொல்லுவோம்ல, அவர்களை கிரிப்டோ கிறிஸ்டியன் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். அது எப்படி கிரிப்டோ கிறிஸ்டியன்? அப்புறம் அவர் சொல்கிறாரு, கும்பலாக மதம் மாறக்கூடாது, வேணா ஏஆர் ரஹ்மான் மாதிரி பேரே சொல்கிறாரு, ஒத்தால மாறிங்க. ஏங்க, அண்ணல் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களுடன் மதம் மாறினார். ஏனென்றால் அது அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமை, எது கொண்டாலும் மாறலாம். அவங்க புத்தத்துக்கு மாறினார். எனவே இப்படி அவர் சொல்கிற அது என்ன தான் அவருடைய இருக்கு. அதை அடுத்து திடீர்னு ஒரு நாள் பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஆடு மாடு கோழி எதுவும் வெட்டக்கூடாது. எங்கே வெட்டணும்? ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் தான் வெட்டணும். நான் கேட்குறேங்க, நம்ம ஊரில் முனீஸ்வரன் கோயிலுக்கு மொட்டை போடுறோம், எப்படி ஆடு வெட்டுறாங்கங்க? இப்போ இந்த ஆடி மாதம் பெரியபாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டி ரத்த வெள்ளம் ஓடும். நீங்கள் தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்தில் மக்களின் நம்பிக்கை. இதை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து சட்டம் போட்டு போட்ட சட்டத்தை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மக்கள் நம்பிக்கையில் கை வைப்பது ஆபத்தானது. இன்னும் ஒரு கை மேலேயே போய் சொல்கிறேன், யாராச்சும் அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காமாக்கியா கோயிலில் எருமை மாட்டின் தலையை வெட்டி தாம்பாலத்தில் கொண்டு போகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது அவங்க ஊரோட ஐதீகம், அவங்க ஊரோட நம்பிக்கை. தலையில் தலையை வெட்டி அதை தாம்பாளத்தில் கொண்டு போய் அம்மன் முன்னாடி வைக்கிறான். எனவே அதே மாதிரி கோயம்புத்தூரில் இப்போது உங்கள் சர்ச்சு கட்டுறது சம்மந்தமான விஷயம் வருது. நீ அதை பற்றி அதை கட்ட வேண்டாம். ஏன்னா கோயிலுக்கு அருகாமல் எதனா ஒரு காரணம் சொல்லு. ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறார், என்னது? ஃபாலோயிங் தி சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஹெட்டட் பை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ சி ஜோசப் விஜய். இது யாரு? சாமிநாதன் அவர்கள். சர்டன் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிகம் எம்போல்டன்ட். இதெல்லாம் என்னையா நீ வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதுறியா? நாம் சொல்கிறோமா? மோடி வந்த உடனே சங் பரிவார் அமைப்புகள்லாம் ரொம்ப கொட்டம் போடுறாங்கன்ட்டு. நான் ஜட்ஜான்னு சொல்லலாமா? ஜட்ஜாக இருந்து உட்காந்துட்டு சொல்லக்கூடாது. எங்கே சொல்லலாம்? இப்போ நான் சொல்லலாம், ரிட்டையர் ஆகிட்டு. நீ தீர்ப்பில் எழுதும் போது ஜோசப் விஜய் வந்த உடனே ஃபண்டமெண்டலிஸ்ட் அதோடு இல்லை. Honorable Speaker JCD Prabhakar, who proclaims that he had distributed thousands of free copies of Bible. அதுக்கு உனக்கு என்ன கேட்குறாங்க? கோயம்புத்தூரில் அந்த இடத்துல சர்ச்சு கட்டலாமா கூடாது? அதை நீ சொல்லு, என்ன வேணால் சொல்லு. எனவே தேவையில்லாமல் அதே மாதிரி இப்போ 2026 இப்போ சர்ச்சைக்குள்ள இந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க. MS ரமேஷோட 2 நீதிபதிகள் அமர்வுக்கு முரணான அந்த தீர்ப்பில் இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோஸ்லிட்டைசிங் ரிலிஜியன் சொல்கிறார். அப்படின்னா என்ன? மதம் மாற்றக்கூடிய மதம், அது ஒரு ரிலிஜியன். இதுவா உனக்கு என்ன சொல்லு? இப்படி மதம் மாறுறான், அவனுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து உண்டா இல்லையான்னு சொல்லு. நீ தப்பாக கூட சொல்லு, 31 ரத்து கூட பண்ணி நாங்கள் என்னன்னு நான் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது எப்படி தவறு அப்படின்பதை சுட்டி காண்பது தான் இந்த நோக்கம். இதை வந்து வெறுமனே விட்டுட்டு கடந்து போய்விட முடியாது என்பது தான் இங்கே நம்ம எல்லாரும் முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக அரசு என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் முன்னாடி என்ன பண்ணணும்னா,
உடனே நிறைய பேர் உடனே நமக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் இல்லை ஸ்டாலின் அவர்களும் செய்த அந்த வழிமுறைப்படி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன சொல்கிறாரு, அரசாணையின் மூலமாக நீ இந்த இந்த உத்தரவை போட முடியாது, மதம் மாறியவர்களுக்கு பிசி அந்தஸ்து கொடுக்க முடியாது, தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் போடணுன்றார். சட்டம் போட்டு போகலாம், நான் அவர் சொல்கிறது தப்பு ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம ரிவ்யூ போடலாம், மறுபரிசீலனை மனு போடலாம். மறுபரிசீலனை மனு போட்டுட்டு தலைமை நீதிபதி கிட்ட சொல்லி லார்ஜர் பெஞ்சை விசாரிக்க சொல்லலாம். யாரு, 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகளோ கொண்ட அமர்வு விசாரிக்க சொல்லலாம். இது நம்ம ஒன்றது இல்லைங்க. சபரிமலை தீர்ப்பில் சங் பரிவார் பண்ணிருக்காங்க. சபரிமலை தீர்ப்பில் 5 நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் பெண்கள் சபரிமலையில் கோயிலுக்கு போகலாம்னு சொன்னாங்க. அதில் மறுபரிசீலனை மனு போட்டாங்க. மறுபரிசீலனை மனு போட்டு அந்த 4ல் 1ன்றதை ரிவர்ஸில் 2 3 ஆக்கிட்டாங்க. அது எப்படி ஆச்சுன்றதெல்லாம் நாளைக்கு இது ஒரு சரித்திரம், நாளைக்கு நீங்கள் ஆய்வு பண்ணிங்க. 4 1 இருக்கிறது 2 3 ஆகி மறுபரிசீலனை பண்ணி 9 நீதிபதிகளுக்கு அமைச்சாங்க. இப்போ 9 நீதிபதிகள் அமர்வு விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லாமல் இருக்கு, விசாரிச்சுட்டாங்க. அதே மாதிரி இதை பண்ணலாம். அது இல்லைன்னா இன்னும் சில வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் கேட்டு மதம் மாறி இருப்பார் அவர், எல்லாமே வேலைக்காக கேட்குற சர்டிஃபிகேட்டு இந்த பிசிஆருக்கு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமான வழக்கு வரும்போது சொல்லலாம், ஐயா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட MS ரமேஷ் 2 நீதிபதி அமர்வு ஒன்று சொல்லியிருக்கு, GR சாமிநாதன் அமர்வு ஒன்று சொல்லியிருக்கு, எனவே 3 நீதிபதிகளுக்கு அமர்வு போடுங்கன்னு சொல்லலாம். எனவே உச்சநீதிமன்றம் சரி எதுக்காகன்னா நம்ம உச்சநீதிமன்றத்தை என்ன அதனுடைய அது வேற எந்த குற்றமே சொல்ல, காலதாமதம் என்பதற்கு பாருங்க. என்ன எம்ஜிஆர் ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரஸ்ட்டாக போட்டாங்க 2016, 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் உச்சநீதிமன்றத்தில் முடியாமல் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நான் தான் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. எப்போ முடியும்னே தெரியாது. இது இன்னும் அமெரிக்கா உச்சநீதிமன்றமா? ட்ரம்ப் போட்ட 2 உத்தரவை, ஒரு உத்தரவு டேரிஃப் ரத்து பண்ணாங்க, இன்னொன்று பர்த்னால சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னார், அதை ரத்து பண்ணாங்க. இல்லை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமா? போரிஸ் ஜான்சன் பாராளுமன்றத்தை புரோரோக் பண்ணும்போது 8 வாரத்தில் அதை ரத்து செய்தார்கள். கொரோனாவில் கேக்கு வெட்டினார் என்பதற்காக அவருக்கு அபராதம் விதித்தார்கள். இந்த விதியை மீறினாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் நான் அதுக்காக சொல்லலை, காலதாமதம் இருக்கு பாருங்க. அது 2வது டில்லி வேணாங்க, இங்கேயே பண்ணலாம். எப்படி சபரிமலையில் அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண சொன்ன மாதிரி இங்கே மறுபரிசீலனை பண்ணலாம். புது வழக்கம் 3 நீதிபதிகள் அமர்வு அல்லது 5 நீதிபதிகள் அமர்வு இங்கே விசாரிக்கிறதுக்கு செஞ்சுட்டு உடனடியாக இப்போ எப்போ கூடுதோ அப்போ சட்டம் போடலாம். அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் அவசர சட்டமும் போடலாம், ஆர்டினன்ஸும் போடலாம். ஏன்னா ஆர்டினன்ஸுக்கு 6 மாதம் லைஃப் இருக்கும். அதுக்குள்ளார சட்டசபை கூடும். இப்போ நவம்பரில் கூடும்போது அடுத்த மாதமே கூடுதுன்றாரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போ சட்டமே போடலாம். அதாவது என்னன்னா ஜிஓ 31 ஸ்டாலின் போட்டதை சட்டமாக்குறது, அவ்வளவுதான். ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்றதை இந்த எந்த சங் பரிவாரில் எந்த கும்பனாலையும் மறுக்க முடியாது. அது காலாகாலமாக இருக்குது. 1993 ஜெயலலிதாவோட சட்டத்தில் இருக்குது, 2007 கலைஞருடைய சட்டத்தில் இருக்குது, அரசாணை 31 ஸ்டாலின் போட்டதில் இருக்குது. எனவே அவர்களே சொல்கிறாங்கல்ல, ஜோசப் விஜய் என்று GR சாமிநாதன் சொல்கிறாரே, நாங்களும் இப்போது சொல்கிறோம், ஜோசப் விஜய் அவர்களே, சிறுபான்மை அவர் என்ன சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் மதச்சார்பின்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிப்பேன் என்று ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிக்கும் நடவடிக்கையாக ஒரு உடனடியாக சட்டம் போட வேண்டும். உச்சநீதிமன்றம் அல்ல, அவங்கள என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை ரத்து பண்ணி சட்டம் போட்டாங்க பார்லிமெண்ட்டில். நமக்கு வேண்டியது சட்டம் நாங்கள் போடணும், கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ விட்டுட்டு அங்கே போய் நிற்கிற, நீங்கள் போடுங்க சட்டத்தை. அவங்க போட்ட மாதிரி, மோடி ஐயா போட்ட மாதிரி நீங்கள் சட்டம் போடுங்க, போட்டு சிறுபான்மையினருக்கான உரிமையை உறுதி செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கு நல்லது, செக்குலரிசத்தை காப்பது உங்களுக்கு நல்லது, சிறுபான்மையினர் உரிமையை காப்பது இந்த அரசுக்கு நல்லது, நீங்கள் என்று சொல்வது தாவேக அரசுக்கு நல்லது. எனவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களது முதன்மையான கோரிக்கை.
உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு அவங்க அப்பீல் போகக்கூடாது, போயிருந்தால் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு சட்டம் போட்டுட்டு இங்கே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வதற்கு. ஏன்னா ஏற்கனவே MS ரமேஷோடைய 2 நீதிபதிகள் அமர்வு வேறு தீர்ப்பு சொல்லியிருக்கு, நீ வேறு தீர்ப்பு சொல்கிறேன்னா அதை லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புங்க அப்படி என்றதை கேட்கலாம். இதுபோல் இன்னும் வேறு வழக்குகள் இப்போ நிலுவையில் இருந்தால் அந்த வழக்குகளையும் 3 நீதிபதிகள் அமர்வுக்கு இல்லை 5 நீதிபதிகள் அமர்வுக்குன்னு கேட்கலாம். அதெல்லாம் நம்ம தோல்வி கண்டோம்னால் அப்போ போகிறத பற்றி யோசிக்கலாம். தோல்வியே சாத்தியமே இல்லை, ஏன்னா அதுக்குள்ள சட்டம் வந்தாச்சு. ஐயா சாமிநாதன் அவர்கள் சொல்கிறதே ஜிஓவில் போட முடியாது, தப்பு. ஜிஓவில் போடலாம், மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை கூட ஜிஓவில் தான் இருக்குது. அதுமாரி OM வாங்க, நம்மலாம் ஜிஓ சொல்லுவோம், அவங்க ஆஃபீஸ் மெமோரண்டம் வாங்க, நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் என்கிறோம். எல்லா மாநிலங்கள்லையும் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அரசாணை மூலமாகத்தான் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லை, 1 மாநிலங்கள் இருக்கலாம். 1993 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டம் போட்டது. எனவே இப்போது எங்களுடைய பிரதான கோரிக்கை, ஒரே கோரிக்கை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர், தாவேகாவினுடைய தலைவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, நீங்கள் செக்குலரிசத்தை காப்பதற்காக, மதச்சார்பினை காப்பதற்காக, சிறுபான்மையினர் நலனை காப்பதற்காக உடனடியாக நீங்கள் மதம் மாறும் இஸ்லாம் மதத்துக்கு மாறக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி ஆகியோரை பிசியாக ட்ரீட் பண்ணுறோம். பிசியாக தான், எஸ்சியாந்து மாறினாலும் பிசி தான், எம்பிசியாந்து மாறினாலும் பிசியாக ட்ரீட் பண்ணுன்றது தான். இதில் இந்த ஒரு இடத்துல பிசி நான் 2 விஷயத்தை சொல்லிடுறேன். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது, திருமணத்தால் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கார், அவர் இஸ்லாமியரை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பேக்வர்ட் ஆகிட மாட்டார். இல்லை, ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கூட ஒரு பொண்ணு ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணிட்டா பேக்வர்ட் இஸ்லாமியர் அவங்க ஆக மாட்டாங்க. திருமணத்தால் கிடையாது, அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது. நாம் கேட்பது ஏற்கனவே இங்கே பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருப்பவர்கள், அவர்கள் விரும்பி, இப்போ அதை யார், ஒரு இதாயமைப்பாளர் ரஹ்மான், அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது, அவர் பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தால் முஸ்லீமாக மாறினா அவர் பிசி, அவ்வளோதான் நான் கேட்கறது. அதுக்கு GR சாமிநாதன் அவர்கள் அரசாணை போதாது, சட்டம் வேண்டும் என்கிறார். உடனே அதை எதிர்கொள்வதற்கு சட்டம் போட்டுடலாம், போட்டுட்டு அந்த அவருடைய தீர்ப்பை ரத்து பண்ணுவதற்கு மறுபரிசீலனை மனு போட்டு ரத்தும் பண்ணலாம். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அந்த தீர்ப்பு சரியானதல்ல, தவறு என்று நான் இவ்வளவு காரணத்தோடு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரே சொல்கிறாரு 2022 ஒரு டிஎன்சி, டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி மாறும்போது அவர் சொல்கிறாரு அரசாணை இல்லைன்னு தான் அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு. இப்போ அரசாணை வந்துடுது, அரசாணை அரசாணை தப்புன்றார், அது சட்டம் ஒன்றுன்றார். சட்டம் போட்டால் என்ன சொல்லுவார்னு தெரியாது. அதாவது அவர் எல்லாம் அந்த திருப்பரங்குன்றம் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த 25/6/2026 தேதி வந்த வழக்கு 2022 போட்ட வழக்கு. அந்த 2022 போட்ட வழக்கு 2026 முதல்ல அவரே சொல்கிறாரு, சடன்லி இட் அப்பியர்ட் நவ் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இட் saw the light of the day only on 9/6 25/6 தீர்ப்பு 9/6. அப்போ அரசாங்க பார்ட்டியே கிடையாது. அதை 11/6 அரசாங்கத்தை இவரே சேர்க்குறாரு. இவருக்கு என்ன அக்கறை? ஏன்னா அதில் 2022 சர்டிஃபிகேட் கொடுந்தாங்க கேட்குறான். அரசாணை அப்போ வரவே இல்லை, அரசாணை 2024. இவரே கோரிக்கையை ப்ரேயர் ரிட்வென்ஷன் கோரிக்கையை திருத்தி ஜிஓவை ரத்து பண்ணுறாரு. பாருங்கள், இதெல்லாம் நடக்குமான்றதை பாருங்கள். 9/6 இன்னைக்கு தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் 11/6 இன்னைக்கு அரசாங்கத்தை அதில் இணைக்கிறாரு. இணைச்சிட்டு 2022 இந்த அரசாணையை பிறக்கலை, அதை அந்த அரசாணையை ரத்து பண்ண சொல்லி ஒரு ப்ரேயரில் இவரே திருத்தம் பண்ணுறாரு, இவரே அதை ரத்தும் பண்ணுறாரு. அப்போது இவ்வளவு இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் அது லாவண்யா வழக்கில் இருந்து இந்த சமீர் அகமது வழக்கு வரை இதில் அவர் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை இருக்குது. அவர் பேரில் இன்னும் இறுதியாக சொல்கிறோம், பாராளுமன்றத்தில் 110 எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க, பெண்டிங்காக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிஷா பானு ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதால் கொலேஜியத்தில் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதியில் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கும் வகையில் அவர் கேரளாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு 1, 2, 3 இல்லை. அவர் இப்போ 6, 7 இருக்கார். அவங்களுக்கு ஏன் நிஷா பானு இஸ் எ கிறிஸ்டியன் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை சாதாரணமாக வழக்குறுதல் மத்தியில் இது பேசப்படுகிறது. எனவே இப்போ ஆனால் இவரை நம்ம இவர் பேரில் இம்பீச்மெண்ட் மோஷன்
இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து நீதிபதிகள் பேரில் வழக்கமாக வருவது ரொம்ப அபூர்வமானது. இப்போ தான் இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் ஒரே நேரத்தில் 3 பேரில் வந்தது. வர்மா, சேகர் குமார் யாதவ், அவர் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் ரிட்டையர் ஆகிட்டாரு, இவர் இன்னும் இருக்கார். நான் சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் ஏன் 100 எம்பிக்கள் கொடுத்துருக்காங்க, 100 எம்பிக்கள் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் கையெழுத்து போட்டு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் சிறுபான்மையினருக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார்கள். இதை வழக்கை விசாரிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே கோரிக்கையை நாங்களும் இங்கே வலியுறுத்துகிறோம். தலைமை நீதிபதி இதை செவிமடுத்து கேட்பார் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பான காலை வணக்கம். இங்கு வருவதற்குரிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மேனாள் நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக உங்கள் மத்தியில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை பற்றி தெளிவாக எடுத்து கூறினார்கள். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாத்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்குகின்ற பொறுப்பை நீதிமன்றங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதிமன்றங்களை இன்றைக்கு அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கின்ற நிலைக்கு சென்று விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதில் தான் தொடர்ந்து நம்முடைய உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதியரசர் மரியாதைக்குரிய ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய தீர்ப்பில் அவர் சேர்த்து பதிவு செய்து வருகின்றார் என்பது நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். அதில் தான் அண்மையில் நடந்த ஒரு வழக்கில் இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோலிட்டைசிங் ரிலிஜியன், இஸ்லாம் வந்து மதம் மாற்றுகின்ற ஒரு மதம் என்ற ஒரு கடினமான ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார். இது ஒரு தேவையில்லாத ஒன்று. இஸ்லாமிய மக்களையும் அந்த மத நம்பிக்கையையும் புண்படுத்துகின்ற விதத்தில் இது அமைந்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அதே போன்று பல்வேறு வழக்குகளில் கிறிஸ்தவ சமூகத்தை இதே போன்று பல்வேறு குறைபாடுகள் கூறியிருக்கின்றார். தற்போது ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அவர்கள் அனுமதி கேட்டு வந்த விண்ணப்பத்தை மீது விசாரிக்கின்ற போது இன்னொரு கருத்தை பதிவு செய்கின்றார். அதில் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதல்வர் கிறிஸ்தவர் அவருடைய தலைமையில் ஆட்சி அமைந்திருக்கிறது, இங்கே வந்து அடிப்படைவாத அமைப்புகள் பலம் பெற்றிருக்கிறது என்று சொல்லார். இது எப்படி இது எடுத்துக்கொள்ள முடியும்? எந்த அடிப்படைவாத அமைப்பு எப்படி பலம் பெற்றதுன்னு கேள்வியை நம்ம அவர் முன்னால் வைத்து அவர்கிட்ட பதில் இருக்கிறதா? இன்றைக்கு இந்த பத்திரிகை சந்திப்பு மூலமாக நாங்கள் கேட்கிறோம், எந்த அடிப்படைவாத அமைப்பு இங்கு பலம் பெற்றிருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்த முடியுமா என்பதை நாங்கள் வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய பல எங்களுடைய சட்டமன்ற சபாநாயகர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர்களை பற்றியெல்லாம் பல்வேறு கருத்துக்களை அவர் செய்திருக்கின்றார். அதில் கடைசியாக என்ன சொல்லார்னா, சின்ஸ் there has been a disruption in the political ecosystem, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தை! ஒரு டிஸ்ரப்ஷன் இந்த பொலிட்டிக்கல் எக்கோசிஸ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கருத்தையும்
அவர் பதிவு செய்திருக்கிறார். இது எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தல்ல. அவருடைய கருத்துக்களை உடனடியாக அவர் திரும்பி பெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இன்னும் நம்ம பார்த்தோன்னா, நம்ம தொடர்ந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒரு எஃப்சிஆர்ஏ திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறது. அதில் முற்றிலும் தேவையற்ற ஒன்று. அதில் அவர்கள் 2 விதமான அணுகுமுறையை வைத்திருக்கிறார்கள். ஒன்று, ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவருடைய எஃப்சிஆர்ஏ உரிமம் என்பது எந்த விசாரணைக்கும் உட்படுத்தப்படாமல் அப்படியே அது தொடர்வதற்கான வழிமுறையை அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அதனுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார். அதை பற்றி கேட்க அவர்களுக்கு முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு மதசார்பற்ற அமைப்புகள் அவர்கள் கைவசம் வைத்திருக்கக்கூடிய இந்த எஃப்சிஆர்ஏ உரிமத்தை ரத்து செய்வதில் மிக தீவிரமாக செயல்பட்டு நாடு முழுவதும் 16,000க்கும் மேற்பட்ட அந்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில் அவர்கள் பரப்புகிறார்கள். ஏனென்றால் இந்த பணம் அந்த மதங்களை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி அல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆழிப்பேரலை வந்த நேரத்தில், பல்வேறு ஃப்ளட்டு வந்த நேரத்தில், எர்த்துக்வேக் வந்த நேரத்தில், அந்த நேரங்கள் எல்லாம் அந்த பணியாற்றிய அமைப்புகள் எந்த மதத்தையும் பார்த்து எந்த ஜாதியையும் பார்த்து பண்ணவில்லை. யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயன்படுகின்ற விதத்தில் தான் இருக்கும். இந்தியாவில் அதுக்கு லட்சக்கணக்கான உதாரணத்தை நம்ம சொல்ல முடியும். இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருப்போம். அது உலகளவில் இருக்கிற ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அமைப்பின் மூலமாக செயல்படுத்தப்பட்டது. எய்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ், எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் வெளிநாடு ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம்ஸ். பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகள்லாம் கோடானு கோடி பணத்தை அதில் போட்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்படி எந்த அமைப்பை எடுத்தாலும் அவங்க விளிம்புல மக்களை செய்கிறார்கள். அதுக்கு வேண்டி இவங்க சொல்லுகின்ற கருத்து என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. எனவே அரசு அந்த முன்முயற்சியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். இப்போ இதுபோன்ற நீதிபதிகள் தொடர்ந்து நீதிமன்றங்களுக்கு சென்று வழிபாட்டு உரிமை கேட்கின்ற நேரத்தில் அதை இப்படி இவர்கள் நடத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மாநில அரசு உடனடியாக அதற்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்னவென்றால், வழிபாட்டு தலங்கள் கட்டுமான அனுமதி வழங்குவதில் அந்த பாகுபாடற்ற நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி கேட்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படலாம் என்ற காரணத்தை கூறி மாவட்ட ஆட்சியர்கள் தடையில்லா சான்று வழங்குவதில் என்ஓசி பல நேரங்களில் அது மறுக்கப்படுகிறது. இது ஒரு சில பக்கத்தில் எங்கேயும் அனுமதி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை என்கின்ற நடைமுறை இருக்கிறது. அதையே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் வழிபாட்டு தலங்கள் அனுமதிக்கு வாங்காமல் நடத்த முடியாது என்கின்ற ஒரு கட்டாயமும் அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை இவ்வாறு ஒருதலைபட்சமாக செயல்படுகின்ற காரணத்தினால் அதை மாற்றி கட்டிட விதிமுறைகள் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான அனைத்து சட்டபூர்வமான நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்கின்ற விண்ணப்பங்களுக்கு மத வேறுபாடின்றி சமமான வெளிப்படையான மற்றும் பாகுபாடற்ற முறையில் அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இதில் முன்வைக்கின்றோம். அதேபோல் நம்ம நீதியரசர்கள் கூறியது போன்று ஏற்கனவே ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கின்றார்கள். பாராளுமன்ற சபாநாயகரிடத்திலும் நாடாளுமன்ற சபாநாயகரிடத்திலும் மனு அளித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களிடத்திலும் மனு அளித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒரு கோரிக்கை இந்த தருணத்தில் வைக்கின்றோம். சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட அவர்கள் உரிமை சார்ந்த வழக்குகளை மேலும் இந்த நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனுடைய அவருடைய பார்வைக்கு அதை கொண்டு செல்லாமல் மற்ற நீதியரசர்களை வைத்து நடத்துவதற்கு தலைமை நீதியவர்கள் உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி சென்னையில் ஒரு கோரிக்கை மாநாடு நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மாநாட்டிற்கும் நீங்களும் பொதுமக்களும் இந்த சமூகம் ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக ஒரு மக்களாட்சி தொடர்கின்ற விதத்தில் அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களாக
கருதப்பட்டு அவர்களுக்கு 3.5 விழுக்காடு பிசிஎம் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சென்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு அரசாணை தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே வெளியிடப்பட்டது. இது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு அப்படியான ஒரு இடஒதுக்கீட்டில் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அதை அனுபவிக்கலாமா என்பது தொடர்பான பல வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகளில் எனக்கு அருகில் இருக்கக்கூடிய நீதியரசர் ஹரி பரந்தாமன் உள்பட ஆரிஃபா என்ற வழக்கில் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பொருந்தும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபர் 2025 சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரு நீதியரசர் எம்.எஸ். ரமேஷ் அவர்கள் தலைமையிலான அமர்வு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 3.5 பிசிஎம் இடஒதுக்கீடு அவர்கள் அனுபவிக்கலாம், அதில் எந்த தடையும் இல்லை என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலையிலே தான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கைத்தாருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் சமீர் அகமது எனக்கு எங்கள் ஊரில் உள்ள வட்டாட்சியர் தாசில்தார் பிசிஎம் சான்றிதழ் தருவதற்கு மறுக்கிறார், எனவே சான்றிதழ் தருவதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று 2022 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது 2026 நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தலைமையிலான அமர்வு என்ன செய்திருக்க வேண்டும், அந்த வழக்கில் பிரேயர் கோரிக்கை எனக்கு வட்டாட்சியர் பிசிஎம் சான்றிதழ் தர மறுக்கிறார், தருவதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று கேட்டபோது ஒன்று உத்தரவிட்டிருக்க வேண்டும் அல்லது மறுத்திருக்க வேண்டும். ஆனால் பியாண்ட் தி பிரீஃப் என்று சொல்வார்கள், வைக்கப்பட்ட கோரிக்கையை தாண்டி நீதியரசர் சுவாமிநாதன் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க முடியாது என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நீதியரசரும் மேனாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களும் குறிப்பிட்டது போல அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான நச்சு கருத்துக்களை தீர்ப்பாக எழுதியிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்க முடிகிறது. அதனால தான் அவர் ஒன்று இஸ்லாமை ப்ரோஸ்டலைசிங் ரிலிஜன் என்று குறிப்பிடுகிறார். அதே போல் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேரை குறிப்பிட்டு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு சில அடிப்படைவாத அமைப்புகளுக்கு தைரியம் வந்துவிட்டது என்று குறிப்பிடுகிறார். சம்பந்தமே இல்லாத அவருக்கு இணையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை பைபிளை விநியோகிக்குவர் என்றெல்லாம் தேவையற்ற ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் என்ன செய்ய வேண்டும், தற்போதைய தமிழ்நாடு அரசு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றால், உச்சநீதிமன்றத்திற்கு அவர்கள் மேல்முறையீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இது நீதியரசர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த விஷயத்தில் இந்த விவகாரத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இப்போது கூட தமிழ்நாடு அரசு பல்வேறு வேலைவாய்ப்புகளுக்கு ஆசிரியராக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாண்மை மூலமாக ஆட்களை எடுப்பதற்கான விளம்பரங்களும் தேர்வுகளும் நடக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு மெனி வாட்டர் வுட் ஹவ் ஃப்ளான் டவுன் தி ரிவர் கூவம் ஆர் வைகை. எனவே அது வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது. உடனடியாக
ஒரு அவசர உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும். உடனடியாக நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அமர்வு தந்த அந்த தீர்ப்பை நல்லிஃபை செய்யக்கூடிய வகையில் நீதியையும் நியாயத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்டக்கூடிய வகையில் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக அடுத்த மாதம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய வரவு செலவு திட்ட அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் போது ஒரு சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்ற வேண்டும். இதன் வழியாகத்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இயலும். இதை இந்த அரசு உடனடியாக செய்ய வேண்டும். ஒன்று, அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் சட்ட முன்வடிவை அறிமுகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான வழிவகையை செய்ய வேண்டும். சமூக நீதியில் அக்கறை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நிச்சயமாக பாஜகவை தவிர, அவர்களுக்கு ஒற்றை உறுப்பினர் தான் இருக்கின்றார், அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மாநாடு, பல நீதியரசர்கள் அதே போல் மூத்த வழக்கறிஞர்கள் பங்கு கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து அந்த மாநாட்டை நடத்தவிருக்கிறோம். இங்கே வழக்கு நடந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கறிஞராக இருக்கிற நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை நடத்திய முறையே நீதிமன்ற மரபுகளுக்கு முரணானது. இந்த வழக்கு இறுதி விசாரணை நடக்கிற போது மனுதாரின் வழக்கறிஞர் மகேஸ்வரன் என்பவர், நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறேன், சேஞ்ச் ஆஃப் காலத்து கொடுத்துட்டேன் என்று நீதிபதியிடம் சொல்கிறார். 25ஆம் தேதி சேஞ்ச் ஆஃப் காலத்து ஒரு வழக்கறிஞர் கொடுத்து விட்டால் அடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு நோட்டீஸ் அனுப்பி வேறு வழக்கறிஞரை அவர் நியமிக்க வைத்து அதற்கு பிறகுதான் வழக்கு நடத்த வேண்டும். இந்த முறை என்பது நீதித்துறையின் தொடர் மரபு. இதை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பாலாஜி தலைமையிலான அமர்வு மீறியது ஏன் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இந்த நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு ஒரு முறை உயர்நீதிமன்றத்தோட அமர்வுகள் மாறுன்றது எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 மாதங்களாக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களோடு இணைந்து இந்த வழக்குகளை விசாரித்து வந்தவர் நீதிபதி பூர்ணிமா. கடைசி ஒர்க்கிங் டே 25ஆம் தேதி, 26ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் விடுமுறை, அடுத்த வாரம் என்பது வேறு அமர்வு வருகிறது. அந்த 25ஆம் தேதி நீதிபதி பூர்ணிமா அவர்கள் அன்னைக்கு மட்டும் லீவு போடுறாங்க. அன்னைக்கு மட்டும் பாலாஜி என்ற ஒரு நீதிபதி அந்த அமர்வுக்குள் வருகிறார். 4 மணிக்கு வழக்கெடுத்து 7 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கிறார்கள். இதை அவசியமாக சக நீதிபதி இந்த தொடர்ச்சியாக இந்த வழக்கை 5-6 முறை விசாரித்த நீதிபதி அன்னைக்கு லீவு ஓடுற போது ஏன் அவசரமாக விசாரித்து தீர்ப்பு சொல்லணும், 4 மணிக்கு எடுத்து 7 மணிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன என்ற கேள்வி இருக்கிறது. இதையும் நீதிமன்றம் விளக்கவில்லை. ஏனென்றால் திங்கக்கிழமை வந்தால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதனோடு கே ராமகிருஷ்ணன் என்ற நீதிபதி அமர்வில் வாராரு. இப்போ இதுக்கு இடையில் ஒரு நாள் கேப்பில் இந்த தீர்ப்பை சொல்ல வேண்டிய அவசியம் தேவை என்ன, அப்படின்னா அர்ஜென்சி என்ன இருக்குது, இது நாளைக்கே சொல்லலைன்னா பிரச்சனை அப்படின்னு ஏதாவது இருக்குதா? எந்த அர்ஜென்சியும் கிடையாது. ரெண்டாவது, மிக முக்கியமாக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அமர்வில் பாலாஜி என்ற நீதிபதி எப்படி வராரு, சீனியாரிட்டி அடிப்படையில் வராரா, இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவர் வராரா, இது எப்படி இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நடக்குது அப்படின்றது நீண்ட காலமாக வழக்கறிஞர்கள் நாங்கள் கோரிக்கை வைத்து கொண்டு இருக்கிறோம். போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு நபர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மக்கள் எப்படி இது போன்ற வழக்குகள் எல்லாம் குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு செல்கிறது அப்படின்ற கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த கேள்வியை மக்கள் மட்டும் எழுப்பவில்லை. 2018 உச்சநீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் சீனியர் நீதிபதியாக இருந்தவங்க வெளியே வந்து நீதிமன்ற நடவடிக்கையின் போது வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்தார்கள். அதிலே குறிப்பிட்ட நீதிபதிக்கு ஒன்றிய அரசின் வழக்குகள் செல்வதை
நாங்கள் தடுக்க கோரினோம், தலைமை நீதிபதியிடம் முறையிட்டோம். ஆனால் அவர் கேட்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஜூனியர் நீதிபதிக்கு மட்டும் இந்த வழக்குகளை ஒதுக்குவது தவறு, நீதித்துறையை மக்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று கையெடுத்து கும்பிட்டார்கள். அந்த நிலையில்தான் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்பது இருக்கிறது. தலைமை நீதிபதி அவர்கள் இந்த குறிப்பிட்ட வழக்குகளை எப்படி இந்த நீதிபதிகளுக்கு ஒதுக்குகிறார் என்றதுக்கான மெக்கானிசம், வெளிப்படைத்தன்மை என்பது ஒன்றுமே கிடையாது. நீதித்துறை நம்ம சொல்கிறோம், நீதித்துறையிலிருந்து அரசு நிர்வாகம் வெளிப்படையாக இருக்கணும் என்று கோருகிற நீதித்துறை வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுமா இல்லையா? மூன்றாவதான விஷயம், இந்த வழக்கில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் பாலாஜி அமர்வு சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் இங்கே வந்து சொன்னாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் ஜுடிஷியல் டிசிப்ளின், நீதித்துறை ஒழுங்கு. அதாவது உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள், உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதி தீர்ப்புக்கு 3 பேர் கட்டுப்படணும், 3 நீதிபதி தீர்ப்புக்கு 2 பேர் கட்டுப்படணும், 2 பேர் தீர்ப்புக்கு 1 கட்டுப்படணும், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் கட்டுப்படணும், உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு மாவட்ட நீதிமன்றம் கட்டுப்பட வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகள் இருக்கிறது. இது மரபு கிடையாது. தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது இந்தியாவின் சட்டம். இந்த சட்டத்தை நானும் ஃபாலோ பண்ணோம், பேராசிரியர் ஃபாலோ பண்ணோம், முன்னாள் அமைச்சர் ஃபாலோ பண்ணோம், முன்னாள் நீதிபதியும் ஃபாலோ பண்ணோம், இந்நாள் நீதிபதியும் ஃபாலோ பண்ணோம், நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஃபாலோ பண்ணோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த ஜுடிஷியல் டிசிப்ளினை நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஏன் மீறுறாரு? 2 நீதிபதிகள், நீதிபதி MS ரமேஷ் சக்திவேல் தலைமையிலான அமர்வு, கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்கிறார். அதற்கு பிறகு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு BCM சர்டிஃபிகேட் வச்சு விண்ணப்பிக்கிறாங்க. அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு வேலை கொடுக்க சொல்கிறாங்க. TNPSC அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் 2025 இந்த 2 நீதிபதிகளும் அந்த அரசாணை என்பது புதிதான உரிமை கிடையாது, ஏற்கனவே 1994 சட்டம் 2007 சட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்ட உரிமையைத்தான் இந்த அரசாணை வெளிப்படுத்துகிறது என்று மிக தெளிவாக இந்த அரசாணை செல்லும், அவங்களுக்கு வேலை கொடுங்கன்னு அவங்க சொன்ன பிறகு, இந்த அரசாணை செல்லும் என்று 2 நீதிபதிகள் அதை பரிசீலித்து சொன்ன பிறகு அதை செல்லாது என்று சொல்வதற்கு நீதிபதிகள் ஜிஆர் சாமிநாதன் பிபி பாலாஜிக்கு எப்படிங்க அதிகாரம் வருது? ஒரு டிவிஷன் பெஞ்ச் சொல்லிச்சுன்னா இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் மாறுபட்ட கருத்து இருந்தால் சிஜிஐக்கு ரெஃபர் பண்ணி லார்ஜர் பெஞ்சுக்கு தான் அனுப்பணும். இதான் ஜுடிஷியல் டிசிப்ளின். மற்றவங்களாம் நீங்கள் நீதித்துறை தீர்ப்புகளை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா கண்டெம்ட் எடுப்போம் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை அதை ஃபாலோ பண்ணுமா வேணாமா? நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் ஃபாலோ பண்ணுமா வேணாமா? இப்படி தொடர்ச்சியாக அவர் திருப்பரங்குன்றம் வழக்கிலும் சரி, எச்சிலை வழக்கிலும் சரி, லாவண்யா வழக்கிலும் சரி, பல்வேறு வழக்குகளில் அரசியல் சட்டத்தின் மீது அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறி இருக்கிறார். ஆர்டிகல் 219 உறுதிமொழி எடுக்கிறாங்க. எந்த மத பாகுபாடு இல்லாமல், யாருக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீதி வழங்குவேன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஆனால் பொதுவெளியில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தாரா ஃபவுண்டேஷன் நிகழ்ச்சியில் பேசுகிறாரு, சென்னையில் இதே நிகழ்ச்சியில் தான் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு? எனக்கு இன்னும் 4.5 ஆண்டு காலம் இருக்குது, 4.5 ஆண்டு காலம் நான் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து பணியாற்றுவேன் மீத காலத்தில்னு சொல்கிறாரு. இதையே குரானை மனதில் வைத்து பணி வழங்குவேன், நான் இனி பணியாற்றுவேன்னு ஒரு முஸ்லீம் நீதிபதி சொல்லியிருந்தால் ஏற்றுக்குருவாங்களா? கிறிஸ்டின் நீதிபதி நான் பைபிளை வச்சு பணியாற்றுவேன்னு சொன்னால் ஏற்றுக்குருவாங்களா? ஆனால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் எப்படி சொல்கிறார்? அதற்கான எந்த பெரிய எதிர்வினையும் சமூகத்தில் இல்லை. அதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நீதித்துறை நடவடிக்கை எடுக்கலை. சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் பெண்டிங் இருக்குது. அப்படி ஒரு நீதிபதி எப்படி இருக்கணும்? அடுத்து மூன்றாவதாக, இந்த சமீர் அகமது வழக்கில் இடைக்கால மனு தாக்கல் செய்வதற்காக தமுக சார்பில் எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிற போது தவேகாவின் அரசு வழக்கறிஞர், மனு தாக்கல் செய்ய உள்ள வழக்கறிஞர் ஃபோன் பண்ணி, இன்றைக்கி மனுதாரர் வழக்கு வாபஸ் வாங்க போகிறாரு, நாங்கள் வாய்தா தான் வாங்க போகிறோம், சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துட்றோம் என்று அவர் சொல்லி வழக்கை நடத்த மாட்டோம் என்று சொன்னதின் அடிப்படையில் இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யலை. ஆனால் நீதிமன்றத்தில் வந்து தவேகா அரசின் வழக்கறிஞர் திடீரென்று வாதிட்டு இந்த வழக்கின் தீர்ப்பு வழங்குவதற்கு துணை போயிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது. ஏன் இந்த சந்தேகம் ஊர்ஜிதமாகுது அப்படின்னா, முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு நாங்கள் அதை கொண்டு வரோம். கீழே என்ன நடக்குது, உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது என்பதை முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு தீர்ப்பு வந்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்த அடுத்த நாள் காலையில் நான் மதுரையில் அனைத்து செய்தியாளர்களும் சந்தித்து, உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கில் மேல்முறையீடு செல்லக்கூடாது, ஏற்கனவே 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, எனவே லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணோம், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள், அனைத்து கட்சிகள், இயக்கங்கள் எல்லோரையும் அழைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டு உரிமையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்று 2வது நாளே சொல்லிட்டேன். 3வது நாள் தான் பேப்பர்லேயே அந்த செய்தி வந்துச்சு.
தீர்ப்பு வந்திய மரணம் முதல் நாள் இரவு 7 மணிக்கு வருது, அடுத்த நாள் காலைல 11 மணிக்கு எல்லா செய்தியாளர்களும் வைத்து நான் பேசினேன். இது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்துச்சு. அதற்கு பிறகும் இன்னும் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக எங்கள் கருத்துக்களை நாங்கள் தெரிவித்தோம். எல்லா அமைப்புகளும் கருத்துக்களை தெரிவித்தார்கள். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணணும் என்ற கருத்தை அவரும் முன்வைத்திருந்தார். அப்போ இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னா யார் சொல்லி இதை போகிறாங்க? குறிப்பாக ஐஎம்எல் கட்சியை சேர்ந்த எம்பி நவாஸ் கானி அவர்களிடம் அவரும் கருத்து கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன். அமைச்சர் ஷாஜகான் அவர்களிடம் இதே கருத்தை சொன்னோம். சுப்ரீம் கோர்ட்டு போக வேணாம் என்ற கருத்தை சொன்னோம். இப்போ இவர்கள் எல்லாம் இந்த கருத்தை அங்கே சொல்லியிருக்கிறார்கள். இதை தாண்டி தாவேகாவில் எந்த சக்தி உச்சநீதிமன்றம் செல்ல தூண்டியது? இன்னைக்கு இவங்க உச்சநீதிமன்றம் போயிருப்பது என்பது இந்த பிரச்சனையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே 1994 2024 இந்த ஜீவோ வரை மதம் மாறிய இஸ்லாமியர்கள் சர்டிஃபிகேட் கிடைக்காம பெரும்பாலும் கல்ஃப் கண்ட்ரியில் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காம கல்ஃப் கண்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க, கூலி தொல்லியாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஈழ அகதிகள் போன்ற நிலையில் தான் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காதவங்க இருப்பாங்க. எஸ்டியில் சில பிரிவுகள் அப்படி இருக்கிறாங்க. அந்த நிலை இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தொடரணும்? சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாளைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள், அதற்கு பிறகு நீங்கள் எப்படி செய்ய முடியும் என்று இந்த வழக்கை நாளை சட்டம் போட்டாலும் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 போடுவாங்க. அது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இது ஒரு தவறான உத்தி. இதை யார் செய்தது என்று முதல்வர் அவர்கள் விசாரிக்க வேண்டும். இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரவில்லை. இப்போ தான் நம்பரிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்பயே அவர்கள் வித்ரா செய்து அனைத்து கட்சி கூட்டம், அதே போல் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், சட்ட வல்லுநர்களோடு கலந்து சரியான முறையிலான ஒரு சட்டத்திருத்த தீர்வை நமக்கான அதிகாரத்தை தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் கோருகிறோம். எனவே இதற்கான உரிய சட்ட நடவடிக்கை. இரண்டாவது, இங்கு அடுத்த கட்டமாக நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் சட்டவிரோத நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகிறார். நீதிமன்ற தீர்ப்புகளில் மட்டுமல்ல, பொதுவெளியிலும் அவர் தொடர்ச்சியான கருத்துக்களை பேசி வருகிறார். எனவே அவர் நீதிமன்றத்தில் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர் முன்பு வழக்கு தொடுப்பதற்கு அஞ்சும் ஒரு நிலை என்பது அஞ்சும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது. எனவே தலைமை நீதிபதி அவர்கள் அவர் முன்பு இந்த வழக்குகளை விசாரிக்க, சிறுபான்மை மக்களின் வழக்குகளை, உரிமை சார்ந்த வழக்குகளை விசாரிக்க அனுமதிக்கக்கூடாது. இறுதியாக இந்த பிரச்சனை என்பது ஏதோ இஸ்லாமியர்களின் பிரச்சனை அல்ல, ஏதோ கிறிஸ்தவர்களின் பிரச்சனை அல்ல, அரசியல் சட்டத்தின் மாண்பு வீழும் பிரச்சனை, நீதித்துறையின் சுதந்திரம் வீழும் பிரச்சனை. அரசியல் சட்டத்தின் மாண்பு என்பது இங்கே சீர்குலைக்கப்படுகிறது. அதை எல்லோரும் வேடிக்கை பார்க்க முடியுமா என்பதுதான் கேள்வி. ஒரு அரசியல் சட்ட பிரச்சனை. அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25 மதம் மாறும் உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லுது. அதோடு சேர்த்து 15, 16 இடஒதுக்கீடு உரிமை சமூக ரீதியாக பின்தங்கிய ரீதியாக எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு எங்கேயுமே இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படவில்லை, சாதியின் அடிப்படையிலும் வழங்கப்படவில்லை, பின்தங்கிய செட் என்ற அடிப்படையில் தான் வழங்கப்பட்டு இருக்கிறது. இஸ்லாமியர்கள் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்களா இல்லையா? உயர்கல்வியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு 14.6% இருக்காங்க. பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள், மலையெல்லை வசிப்பவர்கள் 5.5% இருக்காங்க. இஸ்லாமியர்கள் 5.2% தான் இருக்கிறார்கள். பழங்குடி மக்களை விட கீழ்தங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இணைவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை மறுப்பது, அரசியல் சட்ட நீதியை மறுப்பது என்ற அடிப்படையில் தான் இங்கே சமூக அக்கறை உள்ள எல்லா மதங்களை சேர்ந்தவர்களும் மதத்தை தாண்டியவர்களும் எல்லோரும் இணைந்து என்ற பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம். உச்சநீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்களும் நாங்கள் சொல்லிய விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசும் கருத்தில் கொள்ள வேண்டும். FCRA சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும் என்று கோருகிறோம். இதற்காக நாங்கள் ஒரு மாநாடும் நடத்த இருக்கிறோம். அனைத்து தமிழக மக்களும் அந்த மாநாட்டிலே பங்கேற்று அந்த மாநாடு வெற்றியடை செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அரசியல் சட்டத்தை காக்க வேண்டும், மதச்சார்பினை காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். சமீர் அகமது அவர் 2022 தான் வழக்கு போடுறாரு. அவர் BCM சர்டிஃபிகேட் கேட்குறாரு. அவ்வளோதான். அவர் இஸ்லாத்துக்கு மாறுறார். 2016 அவர் ஓபிசி சமூகத்திலேருந்து மாறுறாரு. ஓபிசி சமூகத்திலேருந்து மாறியிருக்காரு. இந்து 2016 அவர் மாறுறாரு. ஓபிசி சமூகத்திலேருந்து மாறியவர் அவருக்கான BC முஸ்லீம் சர்டிஃபிகேட் கேட்குறாரு. இதுதான் வழக்கின் பிரேயர் கோரிக்கை 2022. ஆமாம், இல்லை அதை காட்டின பிறகு தான் அதைத்தான் அவர் மறுத்து அதை ரத்து செஞ்சுட்டார். அதைத்தான் நம்ம பேராசிரியர் சொன்னாங்கல்ல. இல்லை அதாவது
கோரிக்கை பிரேயர் தான். அந்த பிரேயரை தாண்டி போய் அதை ரத்து செய்து விட்டார். அது அரசியல் சட்ட விரோதம் இப்படி கொடுத்துருக்குது சார். 2022 அந்த சமீர் அகமது வந்து எனக்கு பிசிஎம் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறப்ப ஜியோவே கிடையாதுங்க. அவர் எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில தீர்ப்புகள் கொடுக்கலான்னு சொல்லுது, ஜியோ தேவையில்லை. ஆனால் சில தீர்ப்புகள் ஒரு ஜியோ தேவைன்னு சொல்லுது. அதனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜியோ போடுறாரு. 2022 ஜியோ கிடையாது. ஏன்னா 2024 தான் ஜியோ வருது. அப்போது 2022 வழக்கு 26 எடுத்து அவங்க கோரிக்கையே அது கிடையாது. அவர் வரும்போது அரசாங்கமும் அதில் எதிரி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ தாசில்தார் தான் முக்கியமாக சேர்த்து கேட்டிருக்காரு, கலெக்டரை. இவரே ஜட்ஜே அரசாங்கத்தை கட்சியாக சேர்க்குறாரு, பிரேயரை திருத்துறாரு, பிரேயரை திருத்தி ஜியோவை ரத்து பண்ணுறாரு. ரத்து பண்ணிவிட்டு ஜியோவில் கொடுக்க முடியாது, சட்டத்தில் தான் கொடுக்கணுன்றார். அதுக்கு வந்து 1951 ஒரு தீர்ப்பு, ராஜமன்னாருடைய தீர்ப்பு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பு வந்து சரியில்லை, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அந்த மைக்கேல் என்கின்ற 1951 ஆண்டு தீர்ப்பு ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியன் வந்து தன்னை ஷெட்யூல் காஸ்ட் என்று அறிவிக்க வேண்டும் என்று வழங்க தீர்ப்பு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அது இஸ்லாமியருக்கான வழக்கே கிடையாது. அந்த தீர்ப்பை அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஜியோத்தை ரத்து பண்ணோம் உடனே ஏதோ ஒன்று சொல்கிறாரு, மைக்கேலில் ராஜமன்னார் சொல்லியிருக்காரு. மைக்கேலுக்கும் இஸ்லாமியருக்கும் சம்மந்தம் இல்லாத இதுதான். சொல்லுங்க. இல்லைங்க, அதமா கேட்குறேன் லேடி. இல்லைங்க, எல்லாத்துக்கும் போகிறதெல்லாம் அவசியம் இல்லைங்க. இல்லை எல்லாத்துக்கும் போகிறதுன்றது தேவையில்லை என்பது தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். நாங்கள் இந்த வாட்டி கூட உச்சநீதிமன்றத்துக்கு தாமதத்துக்காக முக்கியமாக சொல்கிறோம். ரெண்டாவது, உரிய வழி வந்து ஜட்ஜு சொல்கிறது, நீங்கள் ஈவன் இங்கேயே 3 நீதிபதிகள் அமர்வு கூட லேட் ஆகும். உடனே சொல்கிறது இல்லைங்க, உடனே சொல்கிறது வந்து உடனே நம்மளால் முடியறது எது? நம்ம இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுறது உடனே முடியும். அரசாங்கம் உடனே முடியறது எது? சட்டம் போடலாம். ஆகஸ்ட்டில் வந்து கூடுது, அப்போ சட்டம் போடலாம். இப்போவே நாளைக்கு வந்து அவசர சட்டம் போடலாம். அதுதான் சொல்கிறோம் நாங்கள். இல்லை, இதில் என்னென்னா, இப்போ ரிசர்வேஷனில் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது பாதிப்பு வரும். அடுத்து வேலை ஆணை வந்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஏன்ட்டு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க, நாங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் வரோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் கடுமையான பாதிப்பு உண்டு பண்ணும். கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இந்த வழக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போய் முடிகிறதுக்குள்ளே ஏஜ் பார் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து புதுசாக அவங்க வேலைக்கு வர முடியாது. 10,000 பேர் இதில் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதனால தான் அவசர சட்டம் கொண்டு வர சொல்கிறோம். இல்லைங்க, நான் பேசும்போதே தெளிவுபடுத்தினேங்க. உச்ச நீதிமன்றத்துக்கும் சரி, இங்கே வந்து லார்ஜர் பெஞ்ச் 3கோ 5கோ போகிறதெல்லாம் கூட செகண்டரி தான். முதனடியாக சட்டம் போடணுன்றது தான். அதுக்கு அடுத்து இப்போ 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகள் கிட்டவோ இங்கே நீங்கள் மூவ் பண்ணி இங்கே நம்ம சப்போஸ் லூஸ் ஆகிறதா இருந்தால் உச்ச நீதிமன்றம்லாம் அதுக்கு அவசியமே இருக்காது, சட்டம் போட்டு அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த வழக்கிலே சட்டம் வந்து எடுத்துன்னு சொல்லலாம். சட்டத்தை யாருன்னா சேலஞ்சு பண்ணிட்டோம். அது தெரியல சார். இல்லை, அதை எல்லாரையும் கலந்து பேசணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இது அதை தான் முதல்வர் கவனத்துக்கு இது போச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. முதல்வர் கவனத்துக்கு இன்றைக்கி ஓப்பனாக நாங்கள் வந்து சொல்கிறோம். முதல்வர் இல்லை, அது நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அதனால் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு வரோம். எல்லாரையும் கூப்பிட்டு ஓய்வு பெற்ற நீதிபதியில் கேட்டு அதை முடிவு பண்ணணும்னு சொல்கிறோம். லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது. இதில் 3 விஷயம் தான். இல்லை, போனதே கூட உறுதியாக தெரியாது. ஏற்கனவே டபுள் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது ஃபேவரா சொல்லிட்டேன். அப்போ அதை வந்து நல்லிஃபை பண்ணணும்னா அதை விட லார்ஜர் பெஞ்சில் வச்சு தான் பண்ண முடியும். ஒரு டபுள் பெஞ்ச் பண்ணதை இன்னொரு டபுள் பெஞ்சை வச்சு நல்லிஃபை பண்ண முடியாது. ஒன்று. செகண்ட் வந்து அவரே அப்சர்வேஷன் சொல்லுவார், ஜிஓ தான் இருக்குது, ஆக்ட் இல்லைன்னு சொல்லார். அப்போ ஜிஓ இருந்தால் அவர் டச் பண்ணாரோ பண்ண மாட்டாருன்னு தெரியாது. இப்போ அது ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்லார், ஆக்ட் இல்லாததை சொல்லார். அப்போ இது 2 விஷயம் அது கிட்டல இருக்குது. இது வந்து டெக்னிக்கலான விஷயம். 3வது விஷயம் நமக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட் போகிற பிறகு வருஷக்கணக்கில் அது எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் இங்கே அப்ளிகன்ஸ் பாதிப்பு இருக்கும். அல்லது 3 கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி உடனடியாக சட்டத்தை கொண்டு வரணும்னு எங்களுடைய கோரிக்கை. ஜியோ அது நீங்கள் அன்னைக்கு வந்து அன்னைக்கு தேவையில்லை, அதான் சொன்னது ஜிஆர் சுவாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட். இல்லை அவருக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்கிறேங்க ஐயா. இதுக்கு
முன்னாடி 2022லேயே ஒரு தீர்ப்பில், அக்பர் அலி தீர்ப்பில் ஜிஆர் சாமிநாதன் என்ன சொல்கிறாருன்னா ஜீவோ வேணும்னு கேட்குறாரு. அதில் ஜீவோ வேணும்னு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி சொன்ன நாங்கள் ஒரு 5-6 நீதிபதிகள் எதுவுமே தேவையில்லை, மதம் மாறியவர்கள் கொடுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு பேக்வர்ட் முஸ்லீம் இருக்காங்கன்ட்டு. ஆனால் ஒரு 2 நீதிபதிகள், அதில் நாங்கள் ஒரு 6 நீதிபதிகள் இப்படி சொல்லியிருக்கோம். ஒரு 2 நீதிபதிகள் அரசாணை வேணும்னு சொல்கிறாங்க. அதை தான் ஜிஆர் சாமிநாதன் 2022 சொல்கிறாரு. அதனால் 2024 அரசாங்கம் அரசாணை கொண்டு வந்திருக்கலாம். இப்போ ஜிஆர் சாமிநாதன் எனக்கு அரசாணை போராதுங்க, சட்டம் வேணுங்கிறாரு. சட்டம் கொண்டு வாங்கன்றோம். அது எளிமையானது. இல்லை, அது ஏங்க சட்டம் வழக்கமாகவேங்க சட்டம் என்பது இல்லை, ஒரு கான்ஸ்டியூஷன் எல்லாத்தோட உயர்வானது. கான்ஸ்டியூஷனுக்கு அடுத்த 2வது மட்டத்தில் இருக்கிறது சட்டம். பாராளுமன்றமோ சட்டமன்றமோ ஏற்றக்கூடிய சட்டம். 3 அரசாணை, 4 அரசினுடைய கடிதங்கள், 5 தான் இந்த சர்டிஃபிகேட்லாம். எனவே சட்டம் என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வழக்கமாகங்க. இந்த உலகத்தில் என்ன வேணாலும் அது வேற, வழக்கமாக சட்டத்தை நீதிமன்றம் தலையிடாது. உதாரணத்துக்கு எலெக்ஷன் கமிஷனில் 3 பேர் யார் தேர்ந்தெடுப்பாங்கன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதை ரத்து பண்ணி சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து போயிருக்கு. உச்சநீதிமன்றம் தடை கொடுக்க மறுத்துட்டாங்க. வழக்கமாக சட்டத்துக்கு தடை கொடுக்க மாட்டாங்க. எஸ்சிஎஸ்டி ஆக்டில் தான், எஸ்சிஎஸ்டி ஆக்டில் ஏபி வர்றது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அதுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் செல்லுன்னு சொல்லிட்டாங்க. சட்டன்றது வலிமையானது. சட்டம் வலிமையானதுங்க. நான் நீங்கள் எம்பிக்கள் கேட்டிருக்காங்க. எம்பிக்கள் கேட்டது இம்பீச்மெண்ட். அதை பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷனை விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்கிறோம். இல்லைங்க, அது இம்பீச்மெண்ட் மோஷனில் தான் எடுத்து நீக்கணும்னு சொல்கிறோம். இம்பீச்மெண்ட் மோஷன் எடுத்து நீக்கணும்னு சொல்கிறோம். சார் ஆமாம், அதான் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே தான் கோரிக்கை. அனைத்து கட்சி கூட்டத்தை கேட்டும் சட்ட ஒழுங்கில் கலந்து முடிவு பண்ணோம். சட்டப்பேரவையில் சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறோம். பேராசிரியர் அவசர சட்டம் போடணும், ஆர்டினன்ஸ் போடணும்னு கேட்குறோம். ஆமாம் சார், சொல்கிறோம். இல்லை, அப்படி சொல்லலை நாங்கள். இன்டென்ஷனில் நீதிபதியின் தீர்ப்புக்கு உள்நோக்கம் நாங்கள் கற்பிக்கவில்லை. தீர்ப்பின் மீதான விமர்சனங்களை வைக்கிறோம். அரசியல் சட்டப்படி அது செய்யலாம். அதாவது எல்லா வார்த்தைகளை தெளிவாக பேசிக்கிறோம். நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்றது உங்ககிட்ட இருக்கு. நாங்கள் அவருக்கு இன்டென்ஷன்லாம் இருக்குன்னா சொல்லலை, தெளிவாக சொல்கிறோம். அவருக்கு அந்த மாதிரிலாம் இன்டென்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துரும். ஆனால் அவர் இப்படி தொடர்ந்து செய்யறது எங்களுக்கு ஆட்சேபனை இருக்குன்னு சொல்கிறோம். அவ்வளவுதான். அவருக்கு இன்டென்ஷன் இருக்குன்னு சொல்கிறோம். முடிச்சிடலாம்ல. முடிச்சிடலாமா? ஏபிவிபி மாணவர் அமைப்போட முதல்வர் விஜய் சந்திக்கிறார். அவங்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க கல்வி சம்பந்தமாக. அதுக்கப்புறமா குர்பானி விஷயத்துல இதனால் தடை வருது. அதுக்கப்புறமா இந்த இடஒதுக்கீடு ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவண திருப்பர தடங்களுக்கு இந்து முன்னணியினர் பயங்கரமாக மிரட்டல் பிடித்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில எந்தவித எதிர்வினையும் தாவைக்க விஜய் அரசு எதிர்பார்க்கல சூழல்ல நீங்க இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன உங்களுக்கு நம்பிக்கை? இல்லை, நாங்கள் ஜோசியம் சொல்ல முடியாது சார். பார்ப்போம். நீங்கள் எல்லாம் தான் எல்லாத்தையும் தான் இருக்கு. என்ன இருக்கு எதிர்காலத்தில் பார்ப்போம். மக்கள் பதில் சொல்லுவாங்க சார். ஓகே, நன்றி. சார், ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறேன். பிபிசி குஜராத் ஃபைல்ஸை போடல.